என்கிட்ட எல்லா சர்டிஃபிகேட்டுமே இருக்குது, ஆனால் எனக்கு சேஃப்டியில் வேலை கிடைக்கவே மாட்டேங்குது. மார்க்கெட்டில் புதுசாக லான்ச் ஆகியிருக்க நியூ சர்டிஃபிகேட் எடுத்தால் எனக்கு வேலை கிடைக்குமா? இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃப்ரெஷர்ஸுக்கும் உள்ள கொஸ்டினாக இருக்குது. இன்றைக்கி நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். சேஃப்டி ஜாப்பில் உண்மையிலே நமக்கு சர்டிஃபிகேட்ஸ் ரொம்ப முக்கியமா, இல்லை நமக்கு ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியமா? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு கிளியர் டீட்டெயில் புரியும். பொதுவாக சொல்லணும்னா, ஒரு சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் மட்டுமே உங்களுக்கு ஜாப் கேரண்டியாக கொடுக்காது. ஆனால் அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ சான்சஸ் தான் கொடுக்கும். பட் நீங்கள் இன்டர்வியூ ரூமுக்கு போன அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் வந்து மேட்டரே கிடையாது. அங்கே நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கும்போது என்ன கற்றுக்கிட்டீங்க அதுதான் மேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கும்போது நம்ம லேர்ன் பண்ணதை நம்மளால் சைட்டில் வந்து பெர்ஃபெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? சைட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துன்னா அதை நம்மளால் ப்ராக்டிக்கலாக கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு தேவையான டிசிஷன் எடுக்க முடியுமா? ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு சேஃப்டியாக நம்மளால் வந்து எஃபிஷியண்ட்டாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? இதை மட்டும்தான் இன்டர்வியூர் வந்து எதிர்பார்க்குறது. ஒரு சர்டிஃபிகேட்டோ இல்லை ஒரு மெம்பர்ஷிப்போ நம்ம எடுத்தோன்னா 100 பேர் அப்ளை பண்ணுற ஜாபில் வந்து நம்மளை வந்து நோட்டீஸ் பண்ண வைக்கும், நமக்கு ஒரு இன்டர்வியூ சான்சஸை வாங்கி கொடுக்கும். ஆனால் அந்த சர்டிஃபிகேட்ஸ் மூலமாக நீங்கள் கெயின் பண்ண ஸ்கில்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜாபை வந்து வாங்கி தரோம். ஓகே, இனி ஒரு என்ட்ரி லெவல் சேஃப்டி ஆஃபீஸருக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் மினிமமாக இருக்கணும் நம்ம அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஸ்கில்னு பார்த்துட்டோம்னா ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன். அதாவது நம்ம ஒர்க் பண்ணுற சைட்டில் எது அன்சேஃபு, அந்த அன்சேஃப்னால் நமக்கு என்ன ஆக்சிடெண்ட் க்ரியேட் ஆகும், இதை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது பார்த்துட்டோம்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் நாலேஜ். நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஹசார்ட்ஸ் வந்து எவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு நம்மளால் வந்து அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா, நான் ஒரு வேலை செய்ய போகிறேன், அந்த வேலையை என்னால் சேஃபாக செய்ய முடியுமா, இல்லை அந்த வேலையை நான் வந்து சேஃபாக பண்ணதுக்கு என்னென்ன கண்ட்ரோல்ஸில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய ரிஸ்க் அசஸ்மெண்ட் நாலேஜ். அடுத்ததாக பார்த்துட்டோன்னா நமக்கு வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஒர்க் பண்ணியிருக்க சைட்டில் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்துன்னா அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் நம்ம பேனிக் ஆகாமல் எப்படி சேஃபாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு முக்கியமான ஸ்கில்லுன்னு பார்த்துட்டோம்னா, ஒரு சேஃப்டி ஆஃபீஸருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு ரொம்ப முக்கியம். ஒரு சேஃப்டி ஆஃபீஸருக்கு ஒர்க்கர்ஸ்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருக்கணும். சேஃப்டி ரூல்ஸை ஃபோர்ஸ் பண்ணாமல் நம்ம சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது எப்படின்னும் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கும் அப்சர்வேஷன் பண்ணதுக்குள்ள ஸ்கில்ஸ் இருக்கணும். அதாவது சைட் இன்ஸ்பெக்ஷன் நம்ம கண்டக்ட் பண்ணும்போது அங்கே உள்ள அன்சேஃப் ஆக்ட் அண்ட் கண்டிஷன்ஸை கிளியராக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்குள்ள அளவுக்கு, அதை அப்சர்வ் பண்ணக்குள்ள அளவுக்கு நமக்கு ஸ்கில்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு இன்சிடெண்ட்டை ஹேண்டில் பண்ண அளவுக்கு உள்ள ஸ்கில்ஸ் இருக்கணும். அதாவது நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்க சைட்டில் ஒரு இன்சிடெண்ட் ஆகிட்டு அந்த இன்சிடெண்ட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண ரிப்போர்ட்டை வந்து டாக்குமெண்ட் பண்ணி மேனேஜ்மெண்ட் சப்மிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபைனலாக பார்த்துட்டோம்னா டாக்குமெண்டேஷன் ஸ்கில்ஸு. ஒரு சேஃப்டி ஆஃபீஸருக்கு டாக்குமெண்டேஷன் ஸ்கில்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டு, ரிஸ்க் ரெஜிஸ்டர் ரிப்போர்ட்டு, எக்யூப்மெண்ட் செக்லிஸ்ட்டு, சைட் ஆடிட் ரிப்போர்ட்ஸு, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்குள்ள ஸ்கில்ஸு ஒரு சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கினீங்கன்னா அது ஜஸ்ட்டு ஒரு பேப்பருக்கு ஈக்குவல். சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு ஒரு என்ட்ரி மட்டும்தான் தரும், பட் உங்கள் ஸ்கில்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கெரியர் பில்டு பண்ணும். சேஃப்டி ஆஃபீஸர்னுடைய ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு வரக்குள்ள வீடியோக்குள்ளே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக அன்னெசரியாக சர்டிஃபிகேட்ஸாக வாங்கிட்டு இருக்கிற உங்கள் சேஃப்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.